ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். மன்மத வணக்கம். கவுண்டம்பாளையம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ், அவங்க பெரிய அளவில் அவங்க செயல்பாடு இல்லைனாலும், சட்டமன்றத்தில் பெருசாக பேசலனாலும், ஒரு எந்தவித நடவடிக்கையிலையும் ஈடுபடாமலே ஒரு புகழ் வெளிச்சம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. தொடர்ச்சியாக அவங்க எலெக்ஷனில் போட்டியிட போகிறதா தெரிவித்த நாள்லேருந்து இப்போ சட்டமன்றம் நடக்கிற வரைக்கும் சட்டமன்றத்தில் பேசுகிறவங்களுக்கு கூட அவ்வளோ ஒரு வெளிச்சம் கிடச்சிருக்குமான்னு தெரியல. இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அவங்கள பற்றியும் பல விஷயங்கள் விமர்சனமாக எழப்படுது. அவங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 26 கார்கள் இருக்குது அப்படின்னு விமர்சனம் வச்சாங்க. அவங்க ஒரு ஜோசியர், பிற்போக்காக நிறைய பேசியிருக்கிறாங்க அப்படின்ற விமர்சனம் வச்சாங்க. சட்டமன்றத்தில் ஆதவர்ஜினா பின்னாடிட்டு இருந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், க்யூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு அதை சில சேனல்கள் வந்து அதை மாண்டேஜை மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டு ப்ராப்ளம் இருக்கிறாங்க. அவங்க நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, என்னை பார்த்து 26 கார் மக்கள் பணத்தை வந்து கொள்ளடிச்சு வச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, யாருன்னா தைரியமாக இருந்தால் நேரில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா நான் அப்படி கொள்ளடிச்சேன்னு? நேரில் வந்து சொல்கிறது உங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம்ட்டு சரி அதை சொல்லக்கூடாது, விட்டுருங்க. எதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரில. நேரில் வந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன பார்த்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நாங்கள் உழைச்சி சம்பாரிச்சது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. 26 கார் வச்சிருக்காங்க, வண்டி வச்சிருக்காங்க, அதை வச்சிருக்காங்க, இதை வச்சிருக்காங்க, மக்கள் வரி பணத்தை வந்து தூக்கி சம்பாதிக்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்னு யாரையா வந்து பார்த்தீங்க நீங்க? யார் மக்கள் பணத்தை எடுத்து நாங்க வந்து சம்பாதிச்சு கார் வாங்கிச்சு யார் பார்த்தீங்க? தொடர்ச்சியாக அவங்க இந்த மாரி இன்டைரக்டாக வந்து கமெண்ட்ல வந்து தாக்குறது. அதே மாரி சட்டமன்றத்தில் பேசும்போது எதிர்கட்சியில இருந்து வந்து ஜோசியக்காரனை பார்த்தா நீங்கள் எல்லாம் செய்வீங்களான்னு முதல்வர் வந்து விமர்சிக்கிறாங்க. திமுகலேருந்து யார் யார் ஜோசியம் பார்த்தா நான் சொல்லவா? கரூர் கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க, ப்ரொமோஷன் பேச சொன்னாங்க அப்படின்ற மாரிலாம் பல குற்றச்சாட்டுகள் நேற்று வச்சிருக்கிறாங்க. அவங்க பேசுறது, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மன்மத வணக்கம். என்னடா அப்படின்னு நினச்சிடாதீங்க. சட்டசபையில் அந்த அம்மா வந்து கனிமொழி சந்தோஷ் அவங்க வந்து மன்மத நன்றி, மன்மத வணக்கம்லாம் வந்து விஜய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தன்னோட பேச்சு தெரியாமல் தவறுதலாக சொன்னாங்க. தவறுதலாக செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது தவறுதலெல்லாம் கிடையாது. அவங்க அடுத்து மேடையில் பேசும்பொழுது, வெளியில் வந்து மேடையில் பேசும்பொழுது, என்ன இப்போ சொன்னாதான் என்ன, அதே இதில் நான் சொல்லுவேன், அதை வச்சு தானே நீங்களாம் ட்ரோல் பண்ணுறீங்க, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்ட்டு மன்மத வணக்கம்னு பொதுமக்களுக்கு சொல்லி அது ஒரே விசிலாம் அடிக்கிறாங்க. நம்ம கேள்வி என்ன கேள்வினா, நாளைக்கு இந்த அம்மா வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஆய்வுக்கு போகிறாங்க. அவங்க சட்டசபையில் குழந்தைகளுக்கு ஏதோ பள்ளி பாட புத்தகம் கொடுக்குறதுக்கு பரிசாக கொடுக்க போகிறாங்க. அங்கே ஏதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மேடத்தை எப்படி அடையாளங்க, இவங்க தான் மன்மத மேடம். நாளைக்கு குழந்தைகளே வந்து டீச்சருக்கே கூட மன்மத வணக்கம்னு கூட குட் மார்னிங் வைக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு சமூக சீரழிவை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு நடிகை பேசுகிறாங்க அப்படிங்கிற அது வந்து நடிகை தான், அந்த லிமிட் இருக்குது, அதுலேருந்து பார்ப்பாங்க. அவங்க நடிகர்கள் இப்படி பேசுகிறாங்க, ஒரு ஃபன்னாக போயிடும். ஆனால் அதுவே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண செய்யும். நடிகர்கள் பண்ணுறதே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். நான் சொல்கிறேன், அது அந்த சார்ந்த துறை வந்து அதை வந்து வேற மாதிரி ஓகே அப்படிங்கிற ஒரு அதுக்கு ஒரு சீரியஸ் எடுக்க தேவையில்ல, ஃபன்னாக போயிடும். ஆனால் சட்டசபையில் மக்கள் பிரச்சனையை பேச போன இடத்துல நீங்கள் புகழ்வாங்க, எல்லாரும் தானே தலைவர், தங்க தலைவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதனை தாண்டி இப்படி ஒரு வேர்டு வைக்கிறது, இந்த வேர்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவையில்லாத ஒரு. இந்த மேடம் தான் வந்து நேற்றுக்கு மேடையில் பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்களே 26 கார் இந்த மேடத்தோட இருக்குது. அது வந்து யாரும் வந்து தனியாக ரகசியமெல்லாம் கண்டுபிடிக்கல. அவங்களோட அஃபிடவிட்லேயே கிட்டத்தட்ட 26 கார் இருக்குது. அது வந்து 14 கார் அவங்க சொந்த பேரில் இருக்குது, 12 கார் வந்து அவர் கணவரோட பேரில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து நான் எப்படி சம்பாதிச்சேங்கிறது தெரியாமல் நீ நேரில் வந்து பேசுங்கடா அப்படிலாம் சொல்கிறாங்க. நேரில் தாங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நேரில் உங்கள் முன்னாடி உங்களை டேக் பண்ணி தான் ட்விட்டரில் எல்லாருமே போட்டிருக்காங்க. முடிஞ்சால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க. என்ன சொன்னாங்க? 26 கார் வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த காரை குறித்து யாராவது எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியோ சர்ச்சையாக பேசுனாங்களா? கிடையவே கிடையாது. இவங்களை பற்றி என்ன பேசுனாங்கன்னா, இவங்களோட படிப்பு, இவங்க டாக்டர்னு பேர் போட்டிருக்கிறாங்க, ஆனால் எங்கேயும் டாக்டர் பட்டம் வாங்கலையே அப்படிங்கிறது தான் சர்ச்சை தான் உருவாக்குச்சு. ஆனால் அந்த கார் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னா, சட்டசபையில் வந்து முதல்வர் விஜய் வந்து இருக்கிற 234 எம்எல்ஏவுக்கும் நான் வந்து கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது அவசியம் இல்லை, ஏற்கனவே எங்கெல்லாம் கார் வச்சுருக்காங்க. அதுலேயும் பாருங்க, அதுலேயும் சொன்னாங்க நிறைய பேர் வந்து வறிய நிலையிலேருந்து வந்தவர்கள் டிவிகே எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய சொத்து மதிப்பே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து போடணும். அதாவது டிவிகே எம்எல்ஏக்களோட மொத்த சொத்து மதிப்பை நீங்கள் பிரித்து போட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் பேரில் 23 கோடி வருமா. அவ்வளவு கோடீஸ்வரர்கள் அதில் இருக்கிறாங்க. அதில் இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 கார் இருக்குது. அது போக கிலோ கணக்கில் தங்கம், கேரட் எத்தனை கேரட்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 2 கிலோ தங்கம் இருக்குது, 1 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து வைரம் இருக்குது. அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரங்க. இவங்க டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓகே, அது பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த பிஸ்னஸில் எவ்வளோ லாபம் பார்க்க முடியும், எப்படி பார்க்க முடியுங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் சொல்கிற ஊழலே இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்களா, எல்லாமே தெரிஞ்சது தான். இவங்க வந்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா, ஜோசி எனக்கு வந்து கரூர் கம்பெனிலேருந்து 15 லட்சம் ரூபா இது பண்ணாங்க அப்படின்னு. இப்போ அதே கேள்வி தான் கரூர் கம்பெனிலேருந்து கேட்பாங்க.
தைரியம் இருந்தால் நேரில் வந்து சொல்லு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, ரெக்கார்டு இருந்தால் ரெக்கார்டு காட்டு. நீ பாட்டுக்கு போகிற போக்கில் வந்து 15 லட்சம் ரூபாய் எனக்கு பேக்கேஜ் பேக் பண்ணாங்கன்னா, இப்போ டிவிக்கே வந்து அதே மாதிரி தான் பேக்கேஜ் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்களே கடந்த ஆண்டு நவம்பர் அததாங்க டிவிகே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லா கட்சியுமே வந்து எலெக்ஷன் டயத்துல பிரச்சார உத்தியா இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதுல நீங்க வந்து என்ன மாதிரி நியூஸ் பரப்புறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜோசியக்காரங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. டாக்டர்னு வேற சொல்லியிருக்காங்க, தன்னை வந்து பிசியோதெரபிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, தன்னை வந்து அதாவது இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர், லேடி ஆல்ரவுண்டரா இவங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஆடியன்ஸே இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சரையும் வந்து எல்லா கட்சியுமே வந்து அப்ரோச் பண்ணியிருக்குது. அப்போ வந்து இவங்களே சொல்றாங்க நான் அப்போ டிவிகள் இல்லை. அதுக்கப்புறம் டிவிக்காரன் வந்து அப்ரோச் பண்ணா அவன் 15 லட்சத்துக்கு பதில் அவன் வந்து கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். யாருக்கு தெரியும்? அதை சொல்லுவாங்களா? அவங்கள வந்து ஒரு எம்எல்ஏவே ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு வலுவில்லாது, உறுதி இல்லாது, தேவையும் இல்லாது. இப்போ இந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஏன் எம்எல்ஏனா செருப்பு போடாம கலைஞ்ச தலையோட தான் முடியோட தான் வரணுமா அப்படின்னு கேட்காரு. அப்படி யாரும் போக சொல்ல. ஆனா அப்படி போனது யாரு? நீங்களே பார்த்தீங்க. இந்த எம்எல்ஏ முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும்போது டிவிக்கோட எம்எல்ஏ ஒருத்தர் செப்பல் இல்லாம, அவருக்கு எல்லா வசதி வாய்ப்பும் உண்டு, ஆனா வேணும்னே பேருந்துல வந்து செப்பல் இல்லாம இறங்கி ஒரு ரீல்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டாரு. ஸோ இவங்க தான் அதெல்லாம் செய்யறதையும் செஞ்சுட்டு இதுல வேற நான் பணக்காரி தான், பணக்காரன் தாங்க, இல்லை அதை நான் யாருமே குற்றம் சொல்லலை, நீங்க சம்பாதிச்சது இப்போ உங்களுக்கு பின்னாடி டாக்டர்னு போட்டிருக்கீங்க. அந்த டாக்டர் கதை நான் சொல்லட்டுங்களா? எதுல டாக்டர் அப்படின்னு கேட்டா நான் வந்து அஸ்ட்ராலஜில டாக்டர் பட்டம் வாங்கணும்னு இவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த யூனிவர்சிட்டியில எங்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லை. கண்ணில் நேரடியா பார்த்த கதை ஒன்று சொல்றேன். அப்புறமா அந்த டாக்டர் பட்டத்துக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கலாம், நீங்க அவங்க எப்படிப்பட்ட ஆளா இருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் டியூட்டி பார்த்தப்போ எனக்கு காஷ்மீர்ல எனக்கு சீனியர் அந்த ஒருத்தர் இருந்தார். அவர் பெங்காலில் வேலை பார்க்கும்பொழுது அங்கே ஏதோ ஒரு 6 மாதம் ஒரு கோர்ஸாம். அவர் ஹெட் குவார்ட்டர்லேயே இருந்தவர், ஆஃபீஸ் வேலை பார்க்குறதுனால ஹெட் குவார்ட்டர் வந்து அங்கே ஒரு வாங்கி அதில் வந்து டாக்டரும் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அது மெடிசின் சம்மந்தப்பட்டது. கொஞ்ச நாள் கழிச்சு நான் அடிக்கடி டியூட்டிக்கு அங்கே போவோம். அவர் ஹெட் குவார்ட்டர் செக்டர் ஹெட் குவார்ட்டருக்கு போகும்போது அவரை பார்ப்போம். தமிழ்ங்கிறதுனால பேசுவார், அட்வைஸ் பண்ணுவார், கைட்லாம் பண்ணுவார். அவர் திடீர்னு பார்த்தா ஆளை காணும். ஒரு வருஷம் கழிச்சு டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் ஹெட் குவார்ட்டருக்கு வர்றாரு, எங்கள் ஹெட் குவார்ட்டருக்கு, எங்கள் பட்டாலியன் ஹெட் குவார்ட்டருக்கு வர்றாரு. நான் என்னன்னா எழுதி கொடுக்க வந்தேன் தம்பி அப்படின்ட்டு. எழுதி கொடுத்த ஒரு வாரமாக என் கூட டியூட்டியில் இருந்தார். அப்போ சொல்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டல் திறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நான் ஹாஸ்பிட்டல் திறந்துட்டீங்களா? எப்படின்னா, தம்பி உனக்கு எதுவும் பிரச்சனைனா, நீ இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எதுவும் பிரச்சனைனா கால் பண்ணு வாரனாரு. நான் சீரியஸ் எடுக்கல. ஆனால் அப்போவே அவர்கிட்ட வந்து அந்த ரிலையன்ஸ் ஃபோனா ஏதோ ஒரு ஃபோனு செங்கக்கட்டி மாதிரி இருந்துச்சு, அந்த ஃபோன் அவர் வச்சிருந்தாரு. அதாவது பணத்தளவில் அவர் வந்து பயங்கரமான ரீச் ஆயிட்டாரு. அதற்கு அப்புறமா நான் லீவில் வந்தப்போ எதாச்சும் பார்க்குறேன், இந்த விஜய் டிவியில் காலையில் 8:30 மணி 9 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டாக்டர் பேசிட்டு இருப்பாரு. எதாச்சும் பார்த்தா இவர் முகம், கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்குது. ராணி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் வந்து இந்த ஹோட்டலில் இந்த லாட்ஜில் இவரை சந்திக்கலாம் அப்படின்னு. சரிடா அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் ஒரு கருத்தரங்கம் நடக்குது. நான் லீவில் அந்த கருத்தரங்கம்லாம் இருந்துச்சுன்னா போவேன். அது வந்து கல்வி சார்ந்தது. அரேஞ்ச் பண்ணது யாருன்னா அன்றைய நேரத்தில் வந்து இந்த மக்கள் தொலைக்காட்சியில் பாஸ்கர்னு ஒருத்தர் உண்டு நினைக்கிறேன், அவர் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. அதுக்கு போகிறேன். நம்ம அண்ணன் படிக்கட்டில் திருநெல்வேலியில் ஆரியாஸ் ஹோட்டல் நினைச்சிது. அண்ணன் படிக்கட்டுலேருந்து வேகமாக கீழே இறங்கி வராரு. என்னன்னா, தம்பி நீ எங்கடா அப்படிங்காரு. அந்த கருத்தரங்கம் சும்மா பார்க்கலாம், நாம தான் தம்பி நடத்துகிறோம் அப்படின்னாரு. இந்த ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்தர் வார அப்படின்ட்டு திருநெல்வேலியிலேருந்து அவர் ஊர் சொந்த ஊர் கன்னியாகுமரி வண்டியில் போகிறாரு. பார்த்தா அவர் பேர் இவ்வளோ பெருசு. நான் வந்து கமாண்டண்ட்டை தான் அப்படி பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு பேனலில் போர்டு வச்சு அவர் பேர், கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரேஸ்லெட்டு, இவ்வளோ பெரிய முறுக்கு செயின். ஊருக்கு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரத்தில் திரும்பி வரவும் செஞ்சார். எவ்வளோ தூரம் போனதில் வந்துட்டார். வந்து எனக்கு அங்கேருந்து அதே இதில் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் இதெல்லாம் வர ஒரு புக்கெல்லாம் எனக்கு வந்து அன்பளிப்பாக கொடுக்குறாரு. அப்புறம் கேட்டேன், எப்படின்னா அப்படின்னா, தம்பி இந்த தொழிலில் வந்து நமக்கு மூலதனம் வந்து வர்றவனோட பயம்தான். உனக்கு எது பிரச்சனைனா சொல்லு, விந்து முந்துதல், ஆண்மை குறைவு, கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி தாம்பத்தியத்தில் பிரச்சனை எனக்கு கான்டக்ட் பண்ணுவேன். நான் ஏன்னா இப்படி பண்ணுறேன்னா, எவன் வந்தாலும் சரி பயப்படுறவன் வந்து வெளியில் சொல்ல மாட்டான். நம்மள்கிட்ட மட்டும்தான் அதை சொல்லுவான். நம்மள்கிட்ட சொன்னதே அவன் வெளியில் சொல்ல மாட்டான். ஒருத்தன் என் லாட்ஜில் என் ரூமுக்கு வந்தானா அவன்கிட்ட வந்து 2000க்கு குறையாமல் சம்பாதிப்பேன். இது நடந்து 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ வந்து என்னோட சம்பளமே பார்த்தீங்கன்னா 3050 ரூபா. நான் பேசிக் வேலை ஜாயின் பண்ணுறேன். கூலி போனால் அந்த நேரம் 5000 சம்பளம் இருக்கும். அவர் வந்து ஒரு லாட்ஜுக்கு நான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனேன்னா ஒரு நாளைக்கு 4-5 பேராவது வந்துடுவான். அவங்க யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் அவரது மனைவிக்கும் வந்து அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்தாரு. அவங்க வந்து சென்னையிலேயே ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டாங்க. ஆமா, டாக்டர் ஃபேமிலி ஆயிட்டாங்க. யாருக்கு தெரியும், அவருடைய வாரிசுகள் கூட இப்போ டாக்டரா இருக்கலாம். இதை நான் அவர் அவதூறு பரப்பாக சொல்ல. இங்க டாக்டர் பட்டம்ங்கிறது எவ்வளவு சுலபமாக இருக்குது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் பார்த்த அண்ணன் அவர் லேஸ் நாயக் தான் அவர் ரேங்க்.
லேஸ் நாயக்கா இருக்கிற ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய பிரேஸ்லெட்டும் முறுக்கு செயினும் ஸ்கார்பியோ வண்டியும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே முடியாது. ஆனால் அங்கே அண்ணனை பார்த்தேன் நான் பிரமிச்சு போனேன். ஏன்னா அண்ணன் இப்படி வளர்ந்துருக்காரு அப்படின்ட்டு. அரசியல் ப்ளஸ் இது ரெண்டும் சேரும் பொழுது இந்த டாக்டர் பட்டமும் சேரும்போது அவர் அழகாக சம்பாதிச்சாரு. இப்போ இந்த மேடத்துக்கு வருவோம். இந்த மேடம் சொல்கிறோம்ல, ஏய் நான் சம்பாதிச்சிடறேன்னா நீங்கள் எப்படி சம்பாதிச்சிருப்பீங்க? ஜோசியம் பார்த்தீங்க, அது எத்தனை பேர் வயிற்றுல அடிச்சிங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் பொய் சொன்னீங்க? பொய் தான் அது. ஜோசியம் எங்கேயா நிரூபிக்கப்பட்டிருக்கா? அங்கேயே ஏதோ ஒரு பிரச்சனையோட ஒரு பயத்தோட தான் அவங்களும் ஜோசியம் பார்க்கவும் வருவாங்க மக்கள். ஆமாம், அங்கே பயத்தோட வர்றவங்கள தான் இவங்க முதலீடு பண்ணணும். மூலதனமே அங்கே தான் இருக்குது. நம்மளோட பயம் தான் அவங்களோட மூலதனம். இப்போ அவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க, உதயநிதி வீட்டிலிருந்தே எனக்கு வந்து கால் வந்தது, ஏன்ட்ட ரெக்கார்டு இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ரிலீஸ் பண்ணுங்க. உதயநிதி கால் பண்ணால் தாங்க பிரச்சனை. உதயநிதி ஜோசியம் பார்த்தா தான் பிரச்சனை. ஸ்டாலின் ஜோசியம் பார்த்தா தான் பிரச்சனை. உதயநிதி வீட்டில் யாரோ, உதயநிதி வீட்டில் வேலை பார்க்குறவங்க, இல்லை உதயநிதி வீட்டில் உறவினக்காரங்க, அதாவது உதயநிதி வீட்டில் யாரும் பிரச்சாரம் பண்ணவங்க, அவங்க வந்து பிரச்சாரம்னா பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணிட்டு அவங்க ஜோசியம் பார்த்தாங்கன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதை கேள்வி கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் தனிநபர் தான், ஜனநாயகமானது தான். இப்போ வந்து ஸ்டாலின் இருக்காருன்னா துர்கா ஸ்டாலின் வந்து சாமி கும்பிடலாம், கும்பிடாமலையும் போகலாம். உதயநிதி இருக்காருன்னா அவர் வந்து சாமி கும்பிடலாம், கும்பிடாம போகலாம். அவர் மனைவி சர்ச்சுக்கும் போகலாம், போகாம இருக்கலாம். இது தனிநபர் இருக்கும். அது ஊருக்கு உபதேசம் பண்ணாதான். அப்போ நீங்க என்ன செய்றீங்க? நீங்க வந்து ஒழுக்கம் அதெல்லாம் பேசுனா அவங்க தலைவர் விஜய்க்கு என்ன ஒழுக்கம் இருக்குதுன்னு கேள்வி வரும்ல. அவர் சினிமாவில் என்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாருங்கிற கேள்வியும் வருதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து சில்லியான ஒரு வாதம். அவ்வளோ பெரிய மைக்கை பிடித்து 4 மக்களுக்கு ஒரு 4 நல்ல செய்தி சொன்னோம். இல்லை தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை வந்து பிஜேபி எதிர்ப்பது, பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, முதலாளித்துவத்தை எதிர்ப்பது, இந்த மாதிரி நம்ம அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது பேசிச்சா? இல்லை, இல்லவே இல்லை. என்ன பேசுனாங்க? திரும்ப என்னை பார்த்து ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. 26 கார் இருக்குது, 26 காரும் நீ நேர்மையாக சம்பாதிச்சது அப்படின்னா அப்போ ஜோசியம் இருக்குல்ல, அது பொய், அது அப்பட்டமான பொய். நான் எங்கனாலும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அவங்க ஜோசியம் செய்து ஏதாவது நடந்திருக்குதுன்னா அது வந்து இந்த குருவி தலையில் ஏதோ சொல்லுவாங்கல்ல, குருவிக்கார பணங்கா விழுந்த மாதிரி அதை இருக்குமே தவிர மற்றபடி ஜோசியம் இது வரைக்கும் எங்கேயுமே நிரூபிக்கப்படவில்லை. அப்போ நீ ஜோசியத்தால் சம்பாதிச்ச பணம் எல்லாமே வந்து நீங்க நல்லா யோசிச்சீங்க. உதயநிதி குடும்பத்திலிருந்து போன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ இவங்க மிக பிரபலமான ஒரு ஜோசியக்காரங்க. அப்படித்தானே? எப்படி நம்ம ரத்தன் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரை மாதிரி இவங்களும் ஒரு பெரிய பண்ணிட்டு தான், இவங்களும் பெரிய ஜோசியக்காரங்க தான். ஆக இந்த பணம் வந்து அப்பட்டமாக மக்களை ஏமாற்றியது, மக்களின் பயத்தை ஏமாற்றி வந்த பணமாக தான் நம்மளால கருத முடியும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ அவங்க வந்து சவடால் பேசுறதுனால எதுவும் ஆகாது. இன்னும் சொல்ல போனா உங்க கட்சியில இருக்கவங்க தான் நான் சொன்ன மாதிரி செருப்பு போட்டு நடக்கிறது, இந்த மாதிரி சீன் காட்டினது, நீங்க பின்னாடி இருந்து கியூட் ரியாக்ஷன் கொடுக்கறத பாக்குறதுக்கு நாம போகல. அதை எடுத்து போடுற ஊடகத்துக்கும் வந்து கொஞ்சமாவது ஒரு இங்கிதம் இருக்கணும். என்ன பேசுறாங்கிற எடுத்து போடலாம்னு பார்த்தா அவர் இந்த மாதிரி கியூட்டா யாரு விஜயில ஆரம்பிச்சு, விஜய் இப்படி பார்த்தாரு அப்படி பார்த்தாருலாம் ஆரம்பிச்சு இப்போ வந்து கனிமொழி சந்தோஷம் அவங்க வந்து கியூட்டா எக்ஸ்பிரஸ் கொடுக்காங்கன்னு இருக்காங்க. அவங்க வந்து அங்க வந்து ஏதோ கபடி விளையாட்டு நடந்துட்டு இருக்குது, நம்மால் சொல்லிட்டாரு அப்படின்னு கை தட்டுறாங்க. அங்க இருந்து அவங்க வந்து கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அபாண்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க கவுண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எங்க ஆளு பேர் அடிச்சிட்டான். ஆனா மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசப்படுதா? எந்த மக்கள் பிரச்சனை வந்தாலும் சீக்கிரம் நிர்மல்குமார் வந்து எந்திரிச்சு ஏதாவது ப்ரொவோக் பண்ணி விடுறாரு. பிடி கிளாஸ்ல உட்காருங்க அப்படின்னு ஒரு அலட்சியமா பேசுறது மூத்த உறுப்பினரை பார்த்து என்னெல்லாம் அவர் பேசுறாரு. அந்த மருமகன் இந்த மகன்ட்டு தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்குது. இவங்க அம்மா பின்னாடி இருந்து கை தட்டிட்டு இருக்காங்க. இவங்க சட்டசபைக்கு எம்எல்ஏ போயிருக்காங்க. என்ன பேசியிருக்கணும், என்ன செஞ்சிருக்கணும். ஆனா இங்க வெளியில சரி உள்ளதான் நீங்க பேசல, வெளியில வந்து என்ன பேசுறீங்க? எந்த விளக்க புண்ணாக்கும் இல்லை. அதான் உண்மை. இப்போ மன்மத நன்றி மன்மத வணக்கத்தெல்லாம் கடந்து ஏற்கனவே வந்து சில ரசிகைகள் வந்து அவருக்கு நாங்கள் என்னவா கூட இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு. இன்றைக்கு சவுந்தர் அப்படிங்கிற நடிகர் டிவிகே மேடையில் டிவிகே சார்பாக பேசுறவர் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, உங்களுக்கு அண்ணனாக இருப்போம், உங்களுக்கு தம்பியாக இருப்போம், உங்களுக்கு கணவனாகவும் இருப்போம் அழுத்தி சொல்றாரு. அண்ணனா தம்பியா மாமனா புருஷனா எல்லாமே முடிப்போம். அதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், அண்ணனா தம்பியா கணவரா அப்படின்ற மீனிங்ல சொன்னாரு. இல்ல அதான் சொல்றாங்க. அது நீங்க என்ன பாதுகாப்பா இருந்தாலும் சரி, அது வந்து அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி தான் இருக்குது. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் உனக்கு மட்டுமாடா அம்மா, அவங்க எனக்கும் அம்மா அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். அங்க போயிட்டு பொண்டாட்டி இறந்த வீட்டுல போய் உனக்கு மட்டுமா பொண்டாட்டி எனக்கும் பொண்டாட்டினா அது தப்பான வார்த்தை தான், தப்பானது தான். இது இந்த வார்த்தைகள் எப்படி வருது அப்படின்னா இது நார்மலைஸ் பண்ணப்படுகிறது. இது வந்து உணர்ச்சி வேகத்துல எல்லா இங்கிதங்களையும் மறக்க வைக்குது. இது ரசிக மனப்பான்மையில எல்லாத்தையும் மறக்கடிக்குது. ஸோ இந்த வார்த்தை வந்து அவர் அதுக்கப்புறம் திருத்திருந்தா கூட அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் திருத்திருக்கலாம். ஆனா அந்த ஃப்ளோ வருது இல்ல, அந்த ஃப்ளோ எதுல இருந்து வருது? எப்படி ஒரு நீங்க வந்து ஒரு கேங்ல இருக்கீங்க, ஃபுல்லா கெட்ட வார்த்தையை தான் பேசிருப்பீங்க, அந்த மௌனம் இந்த மௌனம் பேசிட்டீங்கன்னா அந்த ஃப்ளோ டக்குன்னு வீட்லயும் வந்துடும், மாட்டிப்பீங்க. இப்போ இந்த ஃப்ளோவில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் பேச்சு வருது. அதான் இது மன்மத நன்றிலையும் இருக்கட்டும், இந்த மாதிரி மேடையிலும் இருக்கட்டும், இது இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இது இன்னொரு இடத்துல ஒரு மறுபடியும் கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணமும் சொல்லலாம். ஸோ இவங்களால எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து நியாயப்படுத்தவே படுத்தாதீங்க. இவர்கள் சமூகத்தின் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்
மாடல்ஸ் நமுனாக்கள்னு சொல்லுவாங்க இந்தியில. அதாவது இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டான ரோல் மாடல்னு சொன்னா இவங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதே போல அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க வந்து சட்டமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு பெண் அமைச்சர்னு கூட பார்க்காம வா போன் அந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க, அப்படி திமுக காரங்க பேசுறாங்கன்ற மாரி நேரு அவர்கள் பேசும்போது அவரை குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா சபாநாயகர் அதை ஏத்துக்கல. அது வெளியில நடந்த நிகழ்வு உள்ள பேச வேணாம் அப்படின்னு பெண் அமைச்சர் என்று பாராமல் வாடிப்போடி என்று பேசினவர் அவரும் இல்ல, வெளியில அப்படி யாரு அதெல்லாம் இந்த அவையினுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டாரு. ஆனா வெளியில இப்படிலாம் அவங்களை இழிவுபடுத்துற விதமா இல்ல பேசுறாங்க. யாரை வா போ பேசினாலும் சரி, இல்ல மேடையில வந்து இப்ப இவங்க பேசின மாதிரி பேசினாலும் சரி, அது வந்து தவறு தான். அதை ஏத்துக்கிட முடியாது. நீங்க எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டாலும் வார்த்தைகள்ல வந்து கண்ணியம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஆனா இந்த அம்மா பேச்சை கேட்டீங்கன்னா, யார் இந்த ஜெகதீஸ்வரி அப்படிங்கிறவங்களோட பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க வந்து டிவிக்கு சார்பில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அமைச்சர் சாத்தூர்ல, ஆமா சாத்தூர்ல காலை வச்சா காலை வெட்டிடுவேன், தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னை பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. அவங்க நிர்வாகியை பார்த்து தான் சொல்றாங்க. அது வந்து பாகிஸ்தான்காரரையோ இல்ல வெளிநாட்டுல இருந்து போர் எடுத்து வரவங்களையோ இல்ல, சாத்தூர்ல காலை வச்சா காலை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக அவனை ஸ்டேஷன்ல தூக்கி உள்ள வச்சு லாக்அப்ல வச்சு ஸ்டேஷன்ல உள்ள தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னுருவாங்கிறாங்க. இது எந்த சீசன்ல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? எந்த சூழல்ல பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்பொழுதுதான் இந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி 4 பாக்கெட் குட்கா வச்சிருந்ததுக்காக தமிழ்நாடு காவல்துறையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர் காவல்துறையாலும் சிறை கைதிகளாலும் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னாடியும் ஒரு இதே போல ஒரு லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 7 லாக்அப் டெத். இந்த சூழல்ல இவங்க வந்து ஸ்டேஷன்ல அடிச்சு உள்ள வச்சு ஜட்டியோட வச்சு கொன்னுருவேன் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க எப்படி எடுக்கிறது? என்ன எந்த அதிகாரத்துல இருந்து இது பேசுறாங்க? இது வந்து அவங்களுக்கு முதல் முறை கிடையாது. இவங்க வந்து விருதுநகர்ல ஒரு சிலம்பாட்டம் ஒரு போட்டியில வந்து பரிசளிக்கிறாங்க. இவங்களும் கீர்த்தனா அவங்களும் அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வந்து பரிசளிக்கிறாங்க. கீர்த்தனா பேர் எப்படி மேல இருக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் கலெக்டரை கூப்பிட்டு திட்டுறாங்க. இது சரி, இவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க இவங்க அஃபிலியேட் எடுத்து பார்த்தா பிஎஸ்சி ஜேர்னலிசமா அவங்க படிச்சு அந்த காலேஜ் ஜேர்னலிசமா, ஆமா அப்படிதான் அவங்க விழாக்கள்ல போட்டோக்கள்லாம் ஒட்டிருந்தது. இவங்க வந்து இங்க பிஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜை எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து யூஜிசி அப்ளிகேட்டே கிடையாது, யூஜிசிக்கு அண்டரில் கிடையாது. எங்கேயா ஒரு டிகிரி வாங்கி நானும் படிப்பாளிங்கிறது தனிநபர் செய்தியாளர், செய்தி ஆசிரியர் இப்படின்னு அவங்களே அஃபிலியேட்ல போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து யார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறலாம் அடித்து கொண்டுருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்களோட கான்டாக்ட், இவங்களோட ஃபோட்டோ வந்து யாரோட இருக்கிற மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ரவுடியாக கருதப்படும் ராக்கெட் ராஜா அப்படிங்கிறவரோட சேர்ந்து எடுத்தார். இது வந்து நீங்கள் 2 வகையில் பார்க்கலாம். ரவுடிகளோட தொடர்பு, இன்னொன்று வந்து பல கொலை குற்றச்சாட்டுகளோட தொடர்புடைய அவரோட தொடர்பு, ப்ளஸ் ஜாதிய தொடர்பு இது வருது. அதற்கு முன்னாடி இன்னும் ஒரு சர்ச்சையான விஷயம் என்னன்னா, இந்த மேடத்துக்கு கையில் பார்த்தீங்கன்னா விஜயோட படம் வந்து டேட்டுவா இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது எப்படி இருக்கும்னா சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சமுதாய சீரழிவுக்கு என்னெல்லாம் உண்டோ அத்தனை தொடர்புகளையும் அத்தனை முகத்தையும் ஒன்றாக வடிவெடுத்து ஜெகதீஸ்வரன் வாயில வந்து அன்னைக்கு வந்து ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கொன்னுருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய, இது வந்து மிரட்டல், கொலை முயற்சி, இன்னும் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனை வந்து நான் எப்படி பயன்படுத்துவேங்கிற அந்த அமைச்சரோட அதிகார துஷ்பிரயோகம், இப்படி பல வகையில பல பிரச்சனைகள் உள்ளது. இந்த அம்மா வந்து என்னை வந்து பேசிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்றது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அம்மா பேச்சை நம்ம யாராவது கேட்கணும்ல, எப்படி இருக்காங்கன்னு. அமைச்சர் ஜெகதீஸ்வருக்கு வந்து சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், அங்கே திசைமலை பக்கத்தில் பனவலைன்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு தான் பொதுமக்கள் எல்லாருமே பயன்பாட்டுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கிணறு வந்து ஜெகதீஸ்வரோட முன்னோர்கள் வந்து ஊருக்கே கொடுத்துட்ட மாதிரி தான் போல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அம்மா வந்து நல்லா பழகிட்டு இருந்தாங்களாம், நல்லா பேசிட்டு இருந்தாங்களா, எல்லாருக்கும் மதிப்பு இருந்ததா, அந்த ஊர் மக்களே வந்து சந்தோஷமானாங்களாம். எம்எல்ஏ நிற்கிறாங்க, அமைச்சரும் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனால் அமைச்சரானதுக்கப்புறம் உடனடியாக அந்த கிணறு இருக்குல்ல, கிணறு சுற்றி வேலிப்பட்டாச்சான். அமைச்சர் அனுப்பியிருக்காங்க, ஆட்கள் வந்தாங்க, வேலிப்பட்டாங்க. என்ன ஏதுன்னு யார்ட்டையும் ஊர் மக்கள்கிட்ட எந்த பேச்சும் கிடையாது. அமைச்சர்கிட்ட கேட்டதுக்கு அமைச்சர் நோ பதில், எந்த பதிலுமே இல்லை. இவங்க மக்களுக்கான அமைச்சரா? அந்த ஊரில் ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களாம் அப்படியே எங்கள் முன்னோர்கள்லாம் யாரும் எழுதி கொடுக்கல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. 4 நாளைக்கு அப்புறம் மக்களே பிடிங்கி எரிஞ்சிட்டாங்களா என்னத்துல, நைட்டோட நைட்டாக அதை பிடிங்கி அந்த வேலியெல்லாம் பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு உதாரணம், தன்னுடைய ஒரு சிறிய ஒரு விஷயம், அது எத்தனையோ வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதிகாரத்துக்கு வந்ததும் அதை நான் எப்படினாலும் பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஜெகதீஸ்வரோட அடையாளம்.
ஸோ இந்த 2 அமைச்சரும் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே கீர்த்தனா பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம புதுசாக எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ பிரபலம் அடைஞ்சிருக்காங்க ரீல்ஸ்னாலையும். அப்புறமா 10 வயது சிறுமி வந்து கொலை செய்யப்பட்ட கேள்விக்கு வந்து சிரித்து கொண்டு பதிலளித்ததாகட்டும், இன்னும் அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதாவது சோசியல் மீடியாவில் இன்னைக்கு சொல்கிறாங்க, செய்தித்தாளர்களை பார்த்து நீங்கள் சட்டசபையில் பேசாதீங்கன்னு அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவே சோசியல் மீடியாவில் செய்தித்தாளர்கள் கூட கிடையாது, கமெண்ட்ஸில் வந்துக்குமே ஒரு டம்மி நியூஸ் பேப்பர் அது. ஆமாம், அதை காசு கொடுத்து எழுத வச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வந்து ஆதாரமாக எடுத்து வரலாமா அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், பத்திரிகையாளர்களையும் ஒரு பக்கம் அவமானப்படுத்துது. இவங்க இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல கமெண்ட்ஸ்ல வந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, ஆதாரங்கன்னு கேட்டா ரீல்ஸ் போட்டிருக்காங்க, அதுவே ஆதாரம் தான், கமெண்ட்ஸ்ல வந்திருக்கு பாருங்க அப்படின்லாம் பேசினாங்க. அது போக வாஜ்பாய் வந்து இங்க வந்து ஒரு வயதான அம்மாவை வந்து பாதம் தொட்டு இது பண்ணாங்க. அது வந்து இந்த டெக்னிக்கலாக ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு போடுறாங்க. அந்த டெக்னிக்கலாக பார்க்குற வேலை வந்து 1936 ஏதோ யாரோ ஒரு லேடி தான் செஞ்சுட்டாங்க. இவங்க வந்து அந்த மகளிர் சுய உதவிக்குழுவை அந்த நிதி மேலாண்மை எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்காக வாஜ்பாய் அவர்கள் வந்து அவரோட அந்த வயதான அம்மாவோட காலில் விழுந்து கும்பிட்டாங்கிற நியூஸையே இவங்க வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அதான் வாட்ஸ்அப்பில் வர்ற நியூஸில் மட்டுமே வாழ்கிற ஒரு ஜீவன் தான் அந்த கீர்த்தனை மேடம். இப்படி இந்த 3 மேடத்தை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா 2-3 உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். தலித் பிரதிநிதித்துவம், அப்புறமா சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம், அப்புறமா பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். இந்த 3 பிரதிநிதித்துவத்தை வச்சு தாவைக்கு வந்து தம்பட்டை அடிச்சுது, கொட்டை அடிச்சுது, ஆக ஓகன்னு முற்போக்காளர்லாம் அப்படியே ஊதி தள்ளிட்டாங்க. இதை விட பெரிய ஆட்சியே கிடையாதா அப்படின்னாங்க. ஆனா நமக்கு அடிப்படையில இருந்தே ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் சொல்லிட்டு இருக்கோம். பிரதிநிதித்துவம் பண்ற ஆட்கள் எப்படி, அந்த கட்சியோட கொள்கை எப்படி, அதற்கு தக்கனதான் அந்த பிரதிநிதித்துவம் கொடுத்த அந்த மக்களுக்கு வந்து பலன் போய் சேரும் அப்படிங்கிறது தலித் விஷயத்துல நம்ம அந்த 8 அமைச்சர்களும் எவ்வளவு சைலண்டா இருக்காங்கன்னு தெரியும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு போன பையன் சிக்கினதாகட்டும், ஆணவ படுகொலைகளுக்காகட்டும், எதற்கும் யாரும் வாயத்திறக்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. அப்புறமா சிறுபான்மையினர் விஷயத்துல சொல்லவே வேண்டாம். திருப்பரங்குன்றம் சாதாரண ஒரு ஆவணப்படம், அதை திரையிட முடியல. FCRA இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி என்ன செய்தாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பிஜேபி என்ன செய்தாலும் சரி, வாயே திறக்காத அமைச்சர், வாயவே திறக்காத முஸ்தபா, இவர்கள்லாம் வந்து சிறுபான்மை நிதி பிரதிநிதித்துவம் இருக்காங்க. எப்படி வேலூர் இப்ராஹிமும் அதே போலதான் இவங்களும். இப்போ நீங்க இந்த பெண்கள் பிரதிநிதித்துவம் எடுத்தாங்க. அந்த 3 அமைச்சர் கிட்டத்தட்ட 100 நாள்ல ஆணவ கொலைகள் மட்டும் 12, லாக்அப் மரணங்கள் 7, படுகொலைகள் வந்து 187, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து 188, பாலியல் வன்கொடுமைகள் 358, பெண்கள் சார்பாக ஏகப்பட்ட பிரச்சனை. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கே வந்து பாலியல் சீண்டல், கழுத்துல வெட்டு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த அமைச்சர்கள் யாராவது இதற்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா, இல்ல இது குறித்து பேசினாங்களா, ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒரு நடவடிக்கை முன்னெடுத்திருக்காங்களா, யார்கிட்டயா போய் ஆறுதல் சொன்னாங்களா? நீங்க விட்டுருங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, நீங்க போராட மாட்டீங்க, யார் வீட்லயா போய் இவங்க ஆறுதல் பேசியிருப்பாங்களா, ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? இப்போ பெண்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெண்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியும் தலைமையும் எப்படி இருக்கோ அப்படிதான் அந்த அதுல இருக்கிற பெண்களும் இருப்பாங்கிறது இது உதாரணம். தலித் பிரதிநிதித்துவம், சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம், அப்புறமா இந்த பெண்கள் பிரதிநிதித்துவம், இது எல்லாமே சேர்ந்து டிவிகே கட்சியில எப்படி இருக்குதுன்னா, என்னனாலும் நடந்துட்டு போட்டோம், எங்க அண்ணன் கியூட்டா இருக்காரு, எங்க அண்ணனுக்கு மன்மத நன்றி, மன்மத வணக்கம், மீறி எதுவும் பேசுனா ஜட்டியோட அடிச்சு கொன்னுருவேன். இப்படி இருக்கும்பொழுது இந்த ஆட்சி எப்படி வந்து நல்லாட்சியாக தொடரும்? இந்த பெண்களோட யாரோட நீங்க பிரதிநிதித்துவமா அங்க இருக்கீங்க? உழைக்கும் மக்களுக்கு தான் இருக்கீங்களா? இன்னும் சொல்ல போனா தூய்மை பணியாளர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அங்க முக்காவாசி தூய்மை பணியாளர்கள் 90% தூய்மை பணியாளர்கள் வந்து பெண்கள் தான். அது ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்க தான் வந்து அந்த வேலையை செய்யறாங்க. அப்படிப்பட்ட அவங்க போராடுறாங்க. அந்த கோரிக்கையை கேட்கவோ, அவங்களுக்காக நிற்கவோ, அவங்க பிரச்சனை சரி செய்யவோ இந்த அமைச்சர்களோ இல்ல பெண் எம்எல்ஏக்களோ வரவில்லையே. ஆக நீங்க சொன்ன உதாரணம் மிக சரியான உதாரணம். இப்படி உழைக்கும் பெண்கள் எவ்வளோ இடத்துல எத்தனையோ ஒரு சம்பள உயர்வுக்காக இல்ல இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள், இப்படி எல்லாம் பல இடத்துல ஒன்றும் இல்லைங்க. அவங்க எம்எல்ஏ சரவணன் அவர் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து மிரட்டினாரு. அவங்க தாவேக்க நிர்வாகிகளால் ஸ்ரீவைகுண்டத்துல வந்து பெண்ணும் தாவேக்க, ஆமா, அவங்க தாவேக்க நிர்வாகி தான். அந்த தாவேக்க நிர்வாகி அந்த பொண்ணை வந்து கட்சியில வந்து தூக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏ சரவணன் மேல எந்த நடவடிக்கை இல்லை. இவங்க என்ன பேசுவாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. அண்ணன் கியூட்டா இருக்காரு, இது போதும். ஆக பெண்கள் பிரதிநிதித்துவம் அப்படின்ட்டு இவங்க வந்து எந்த வித செயலுமே செய்யல. இவங்க செய்யறது வந்து அண்ணன் ஆட்சி, அண்ணனுக்கு கியூட்டா இருக்கும், நாம ஒரு இடத்துல வந்துட்டோம், அவ்வளவுதான். இனி நம்ம வேலை வந்து என்னன்னா இப்படிதான் அங்க பேசிக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டு இப்படி போயிடலாம். இதுதான் இவங்களோட நோக்கமா தவிர இதை தவிர வேற எதுவும் இல்லை. இது வந்து எந்த மக்களையுமே இந்த ஆட்சி வந்து பிரதிநிதித்துவம் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த 3 பேரையும் நான் சொல்றேன். முழுக்க அடையாள அரசியல் தான். நீங்க இந்த அம்பேத்கர் போட்டோவை காட்டி எப்படி ஓட்டு வாங்குறதோ அதே மாதிரி பெண்களை காட்டி ஓட்டு வாங்குதல், இல்லை இவங்களை காட்டி ஓட்டு வாங்குதல், இப்படி ஓட்டு. இப்போ 3.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது ஓட் பேங்காக அப்படின்னு திமுக மீது விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அது பொதுமக்கள் அங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு போய் சேருது. ஆனா இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரே ஒரு அமைச்சர் நீங்க தூக்கி கொண்டு வந்ததுனால
அது வந்து அதுக்கும் இதுக்கும் ஈக்குவல் ஆகும்னா ஆகவே ஆகாது. இந்த 3.5ல இருந்து தான் அவன் முன்னேறுவான். அதுல இருந்து அவனுடைய அந்த அந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஒரு ஊர்ல ஒருத்தன் படிக்கிறான், அவன் வாரான்னா அடுத்து அவனை வச்சு இன்னும் 4 பேர் அப்படி போவான். இது மெல்ல மெல்ல ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ்ல, ஆனா இது பயங்கரமான ரீச் ஆகும். ஆனா ஒரு அமைச்சர் வருவாரு, அந்த அமைச்சருக்கு அப்புறம் இன்னொரு அமைச்சர் வருவாரு. அதனால என்ன பலன்? கொள்கை எதுவுமே இல்லாத அமைச்சர் எப்படி இருந்தான்னா இருந்தாலும் போனான். அது வந்து இஸ்லாமிய இருந்தான்னா பிஜேபியில இருந்தானா அந்த கண்டிஷன்ல உள்ள நிலைமை தான் அது. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.